உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இருந்துச்சு. இப்படிப்பட்டவங்க வாழ்ற இந்த குடும்பத்துல நான் வாழணுமான்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் சக்தி, அப்படி மட்டும் நினைச்சிடாத. எனக்காக அவங்களுக்கு கொஞ்சம் சகிச்சுக்க. அப்பா அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே, அவங்க எப்பவுமே இப்படித்தானே பேசுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. அது ரொம்ப தப்பு வேலை. இப்படி பேசுறதுக்கு நிச்சயமா அவங்க வருந்துற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்ன செல்வி, எப்படி இருக்க? அப்புறம் நீ எங்க நல்லா இருக்க போற? உன்னை லவ் பண்ணவனே உன்னை விட்டு ஓடி போயிட்டான். அவனே உன்னை நம்பாதப்ப இனிமே யார் உன்னை நம்ப போறா? இதுக்கு மேல உன்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி யாராவது பண்ணிக்க முன் வந்தா அவனை நீ கோவில் கட்டி கும்பிடணும், சரியா? என்ன பாக்குற? ஏன் சொல்றேன்னா, நீ கண்ட பசங்களோட சேர்ந்து அரகுற ட்ரெஸ்ல போட்டோ எடுத்திருக்க. அத பாக்குற எல்லாரும் உன்னை பத்தி தப்பா தானே யோசிப்பாங்க. ஆமா, நீ நல்ல குடும்பத்து பொண்ணாச்சே, நீ ஏன் இப்படி இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்ட? பாருங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கல. என்ன அவமானப்படுத்தணும்னு எவனோ கேடு கெட்டவன் அந்த போட்டோவை எடுத்து அப்படி மார்ஃபிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அப்படியா? அப்ப அது நீ இல்ல? அடப்பாவிங்களா, இப்படி ஒரு காரியத்தை யார் பண்ணிருப்பா? ரொம்ப தப்புமா. என்ன இருந்தாலும் நீ சக்தியோட தங்கச்சி. உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தானே. உன்னை இப்படி பண்ணவன கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அவளை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆமா, காலேஜ் அப்புறம் வா, வண்டியில போலாம். உன்னை கூட்டிட்டு நானே டிராப் பண்றேன். எனக்கு காலேஜ்க்கு போக தெரியும். நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன செல்வி, இப்படி கோவப்பட்ட எப்படி? உனக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் வந்திருக்கேன். உங்க ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையில்லை. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போ, எங்க போற?